Hello guys, welcome back to my channel. இப்போ ஒரு ட்ரிப்பு நாங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா இது எங்கே போனோம்னா சென்னை டு வால்பாறை தான் போயிருந்தோம். வால்பாறை எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் பொள்ளாச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பெரிய ட்ராவல் ஒரு 4 பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாங்கள் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியான ட்ரிப்பு தான் இது, என்ஜாய் பண்ணி போயிட்டுருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கம் நான் வீடியோ எடுக்கிறது அந்த வால்பாறை மலை ஸ்டார்டிங்கில். வால்பாறையில் போயிட்டு ஆலியார் டேமுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஆலியார் போகிற டேம் வழியாக இது வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் ஒன்று போவோம் சைடில். இது பேர் வின்னர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து எங்கே இருக்குன்னா வால்பாறை மலை ஏறத்துக்கு முன்னாடி ஆலியார் டேம் முன்னாடி ஒரு பிரிட்ஜு வரும், அது சைடில் இறங்கி போனீங்கன்னா இந்த ஃபால்ஸ் வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த டேம்லேருந்து லைட்டாக தண்ணி திறந்து விடுவாங்க, அதனால் அதில் ஒரு ஃப்ளோ வாட்டர்ஸ் வந்து இந்த வழியாக போகும். ஸோ இதில் நிறைய டூரிஸ்டெல்லாம் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக லோக்கலில் இருக்கிறவங்க நெகட்டிவ்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் போய் இதை பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம், குளித்தோம், ஒட்டக்காசமாக ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் சரியான மீன்லாம் ஒரு ஊசி மாதிரி மீன்லாம் வந்துருக்கு, நீங்களே பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இது வந்து நிறைய படம் ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க, அதனால் நாங்கள் போயிட்டு இதில் பார்த்து குளிச்சுட்டு அப்புறம் தான் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, தண்ணி செம்ம ஜிலுன்னு இருந்துச்சு, இறங்கும் போது ஐஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் நைட்டு ட்ராவல் பண்ணி காலையில் வந்து இங்கே குளிச்சுட்டு தான் மலை ஏறணும் வால்பாறைக்கு. ஸோ நல்லா ஜாலி ட்ரிப்பாக தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ இது மாதிரி இடத்துக்கெலாம் மிஸ் பண்ணாமல் போங்க. யாருன்னா வால்பாறை போகிறதுனா இந்த ஃபால்ஸு கண்டிப்பாக மறக்காமல் போங்க. ஸோ இது போனீங்கன்னா கிட்டக்க தான், மலை ஏறத்துக்கு முன்னாடியே ஆலியார் டேம் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வரும், அது கீழே வந்தீங்கன்னா இந்த இடம் இருக்கும். ஸோ எல்லா ட்ராக்ஸு ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே அங்கே வந்து விற்கும், 100 to 200 தான் இருக்கும். ஸோ வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து குளிச்சுக்கிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அப்படியே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ லோக்கல் இங்கேயே ஷாப்ஸ்லாம் நிறையா இருக்கும், சாப்பிட்டுக்கலாம், இளநீ கடைலாம் இருக்கும், டீ கடை எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து பார்க்க அமேசிங் வியூவாக இருந்துச்சுங்க. இங்கே தான் தண்ணி தேங்கி அந்த டேம்லேருந்து ஃப்ளோ ஆகி தண்ணி இங்கே வர்றதுனால அப்படியே ஒரு ஆறு மாதிரி இந்த பக்கம் போகுது. ஸோ அதனால் நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணோம், இறங்கினோடனே சட்டையெல்லாம் கட்டிட்டு இறங்கி குளிக்க ஆரம்பித்தோம். இதை பார்க்கவே செம்ம அமேசிங், அந்த கேமராவோட ஃபோக்கஸ் ஆகும், அந்தளவுக்கு பெரிய இடம். ஸோ எக்ஸைட்மெண்ட்டில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் குளிக்க போயிட்டாங்க, நான் வீடியோ எடுத்துகிட்டு பொறுமையாக தான் நான் குளிக்க போனேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு, இந்த தண்ணி கண்ணாடி மாதிரி இருந்துச்சு பாருங்க. ஸோ என்னையும் இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு பாருங்க. இந்த சைடு பார்க்க ஆசம் வியூ, இந்த இடத்துல தான் சூப்பராக தண்ணி ஊற்றிச்சு, இங்கே தான் நான் போய் குளித்தேன். ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு வியூ. நான் மார்னிங் ஒரு 8-9க்காக நாங்கள் அங்கே போயிட்டோம். ஸோ 8-9க்காக போயிட்டு குளிக்க ஆரம்பித்தோம் நாங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இறங்கி போகிறாங்க, நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி சுற்றி எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா லோக்கல்ஸ்லாம் வந்து துணி துவைக்கிறாங்க, துணி துவைச்சி காய வச்சுட்டு போகிறாங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் ஒன்றும் படிக்கட்டு இருக்காது, நம்ம இறங்கி வந்து தான் வந்து ஏறணும். ஸோ ட்ரெஸ்லாம் கொஞ்சம் நேரம் கார்லேயே நீங்கள் வந்தீங்கன்னா கட்டி வச்சுட்டு அப்படியே வந்து குளிக்கும் ட்ரெஸ் போட்டு வந்துட்டீங்க, டவுல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அது மாதிரி நம்ம பஸ்ஸெல்லாம் வந்தால் வர முடியாது, அந்த இடத்துக்கு ஓன் காரில் வந்தால் தான் வர முடியும். ஸோ இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ரீ தான், ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் தான், யார் வேணால் வந்து குளிக்கலாம். பட் சேஃபாக இருக்கணும், அடிக்கடி தண்ணி அதிகமாக வரும். ஸோ நிறைய பேர் வலிக்கலாம் விடுவாங்க. நாங்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு தண்ணி அதிகமாகிடுச்சு. ஸோ நல்லா சேஃபாக போய் குளிங்க. நானும் குளிக்க ஆரம்பிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு நானும் குளிக்க இறங்கிட்டேன்னா ஜாலியாக இருக்குமேன்ட்டு நானும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப குளுன்னு இருந்துச்சு, மார்னிங் கிளைமேட்டே வந்து வெயில் கொஞ்சம் குளிராக இருந்துச்சு. ஸோ டேமில் தண்ணி தொட்டு பார்க்கவே ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு, பார்த்திங்கன்னா சிறப்பாக இருந்துச்சு. பாருங்களேன், நீங்களே வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஒரு வாட்டியாச்சும் குளித்து பார்க்கணும் கண்டிப்பாக. ஸோ எந்த ஃபால்ஸ் போனாலும் தமிழ்நாட்டில் போனாலும் நான் குளிச்சுட்டு தான் வரேன். பிகாஸ் அதில் ஒரு மூலிகை தண்ணி, மூலிகை வாசம், ஒரு நியூ ஆக்சிஜன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மண்ணில் வந்து அந்த அருவியோட தண்ணி பட்டுச்சுன்னா நமக்கு உடம்புக்கு நிறைய நல்லது, மெடிசினரி இட் வில் யூஸ்ஃபுல். ஸோ இது மாதிரி நான் நிறைய அருவி போயிருக்கேன். அதுபோல் அந்த வீடியோஸ்லாம் இன்னும் பேக் டு பேக் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் செம்ம தண்ணிங்க, தண்ணியில் இறங்கி வீடியோ உங்களுக்காக தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு
முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு போகலான்னு தானே. தண்ணியில் இறங்கும்போது சும்மா ஐஸ் மாதிரி இருந்துச்சு, கையை வைக்கவே ரொம்ப ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் இன்ச்சு பை இன்ச்சாக தான் நான் ஆழமாக இறங்கினேன். ஷார்ட்ஸ் எல்லாம் கட்டிட்டு அப்புறம் பண்ணினோட போய் குளிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் அந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் லேட்டாக குளித்தேன். ஸோ இங்கே வந்து குளித்தா வண்டியில் வந்து அருவி ஊற்றுன மாதிரி இருந்துச்சு. ஸோ தண்ணியே கண்ணாடி மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே பார்க்க வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் தெரியுது, பட் அங்கே நல்லா கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட நான் வந்து குளித்து முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். ஸோ இங்கே பசங்களாம் நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க. அது மாதிரி நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட்டால் தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். எனக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதுமாரி நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ குட் டே. பாய்.